கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. ஆமேன். இப்படி ஒரு உன்னதமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மன நிறைவான வார்த்தையை சொன்ன முதல் மனிதன் வேறு யாரும் அல்ல. இவன் ஒரு பரிசுத்தவான் என்று பரிசுத்த வேதமே சொல்லுகிறது. அவன் வேறு யாரு அல்ல, அவன் ஏசா தான். ஏசா கெட்டவன் என்ன பெயர் பெற்ற காரணம் என்ன? தம்பி யாக்கோபு தனக்குரிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டு தனது சேஷ்டபுத்திர பாதத்தையும் ஏமாற்றினதினால் தம்பி யாக்கோபை ஏசா கொல்ல தீர்மானித்தான் என்று உள்ளது. நாட்கள் வருடங்கள் கடந்து தன் தம்பி யாக்கோபை சந்திக்கும் போது முதலாவது அவன் சொல்கிறான், சகோதரனே என்று அழைக்கிறான். அடுத்ததாக யாக்கோபு தனது அண்ணன் ஏசாவை சந்திக்க அநேக வெகுமதிகளை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறான். ஏசா தம்பியின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மன நிறைவோடு சொன்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் இது. எனக்கு போதுமானது உண்டு என்கிறான் இந்த ஏசா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அல்லவா? மற்றும் கொலை பாதகன் என்று சொல்லப்பட்ட அந்த ஏசாவின் முகம் யாக்கோபுக்கு ஒரு தேவ முகம் போல் காணப்பட்டதாம். ஏன்? உண்மையில் ஏசா ஒரு பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று அநேகருக்கு அதிருப்தி, பேராசை மூலம் தனது கூட பிறந்த உறவுகளையே கொலை செய்ய வழி தேடுகிறார்கள். சிலருக்கு அலங்கார பொருட்கள், அலங்கார ஆடை, ஆபரணங்கள், பணம், ஆஸ்தி, புதிய உணவுகள் மீது ஆசை, இச்சை இப்படி உண்டு. தேவன் தந்தை எதுவாக இருந்தாலும் திருப்தியாக இருப்போமாக. பிரியமானவர்களை, சற்று சிந்திக்க வேண்டியதான ஒரு வசனம்தான் இந்த வசனம். ஏசா எனக்கு போதுமானது உண்டு என்றதும் பதிலுக்கு யாக்கோபும் வேண்டியதெல்லாம் எனக்கும் உண்டு என்று அழுத்தி சொல்லுகிறான் இந்த யாக்கோபு. மற்றும் ஒரு கொலை பாதகனின் முகம் எப்படி தேவ முகம் போல் காணப்பட்டது? ஆம், நீங்களும் தேவன் தந்த இந்த படிப்பு, பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றிலும் திருப்தியுடன் பேராசைப்படாமல் மன நிறைவுடன் வாழும்போது உங்கள் முகம் தேவ முகம் போல் காட்சி தரும். ஆமேன். God bless you.